சிவனாக இருக்கார், பத்ரியில் விஷ்ணுவாக இருக்கார், பையனில் முருகனாக இருக்கார், இப்போ பாபாஜா இருக்கார். அதுக்கு தான் மகா அவதாரம்னு பேர். மகா அவதாரம்னா எண்ணிக்குள் அடங்காத அவதாரம், எல்லாமாவும் இருக்கார். புரிதவங்களுக்கு பத்ரிநாத்துக்கு மேலே கௌரி சங்கர பீடத்தில் பாபாஜியுடைய தவாற்றல் இருக்குது, அந்தரத்தில் இருக்குது. இதை சூட்சிகமாக பாபாஜி நினச்சா மட்டும்தான் அங்கே போக முடியுமே தவிர, படிக்கலாம், கதைகளில் படிக்கலாம், தெரிஞ்சுக்கலாம். ஆனால் அது எல்லாரும் போய் பார்க்கணும்னு ஆசைப்பட முடியாது. என்னென்னா அப்படி போகும்போது இந்த உலகத்தில் உள்ள எல்லா மாயையிலும் விடுபட்டவங்களுக்கு கண்டிப்பாக பாபாஜி அழைச்சிட்டு போயிடுவார். அது உண்மை கதை. பாபாஜியை பார்க்கணுன்னு ஆசைப்படுறவங்களுக்கு என்ன கதைனாக்கா, எல்லாத்துலேருந்து விடுபடணும். ஆசை எல்லாத்துக்கும் மக்கள் நல்லது செய்கிறவங்களுக்கும், உலக மக்களுக்கு நலன் கருதி வாழ்கிறவங்களுக்கும், யோக மார்க்கத்தில் உள்ளவங்களுக்கும், தான தர்மம் செய்கிறவங்களுக்கும், இப்படி உள்ளவங்களுக்கு பாபாஜி தேடியே வந்துடுவார். இருந்தாலும் நம்மளுக்கு விட்ட பணி, அவர் என்ன பணி கொடுத்துருக்காரோ அந்த பணியை நாங்கள் பக்தி தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம்.